நான் இந்த ஒரு ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ரைட், இந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஓப்பன் பண்ணிக்கொண்ட பிறகு எங்களுக்கு இதில் கலர்ஸ் இருக்குது. இப்போ இது நிறைய கலரை சேர்ந்து தானே வந்துக்குது. இந்த கலர்ஸை எங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கொள்றதுக்கு கலரை சேஞ்ச் பண்ணிக்கொள்றதுக்கு ஏலும் ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்குது. ஒவ்வொரு ஆப்ஷனை பயன்படுத்தி கலரை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். உதாரணமாக அதில் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் விப்ரன்ஸ் அதாவது எங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் ஒன்றிக்கும் எங்களோட பக்கத்தில். அதில் விப்ரன்ஸ் என்ற ஒரு ஆப்ஷன் ஒன்றிக்குது. இதை செலக்ட் பண்ணினா எங்களுக்கு பார்க்குறதுக்கு ஏலும் ஸ்டெச்சுரேஷன் விப்ரன்ஸ் என்று 2 ஆப்ஷன் இருக்குது. அதாவது கலரோடு சம்மந்தப்பட்ட 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த 2 ஆப்ஷனையும் இதையும் நாங்கள் கூட்டி குறைக்கிறதுனால எங்களோட பிக்சர்ட கலர் என்ன நடக்கும் என்றால் மாறுது. உங்களுக்கு பார்க்கலாம், நான் ஃபோட்டோஷாப் பண்ணுறதுனால பிக்சரை பேஸ் பண்ணி தான் நான் செய்வோம். டெக்ஸ்டும் பிக்சரும் மட்டும்தான் இதில் வரப்போகுது, வீடியோஸ் இல்லை. அப்போ இதில் விப்ரன்ஸ் மாறுது. இதில் விப்ரன்ஸுக்கும் ஸ்டெச்சுரேஷனுக்குள்ள வித்தியாசம் என்னென்றால், ஸ்டெச்சுரேஷன் சில டைமில் ஆர்டிஃபிஷியல் கலர் ஒன்று வாரத்துக்கு வாய்ப்பிக்குது. ஆனால் சில சந்தர்ப்பத்தில் நான் ஸ்டெச்சுரேஷனை பாவிப்பேன். விப்ரன்ஸ் நேச்சுரல் கலரே எங்களுக்கு கொஞ்சம் டார்க் பண்ணி அல்லது லைட் பண்ணி தரத்துக்கு மாறி வரும். சரியா, அதை எங்களை பார்த்துக்கொள்றதுக்கு ஏலும் நாங்கள் விப்ரன்ஸை நாங்கள் இதை கூட்டக்கொள்ள உங்களுக்கு சேஞ்சஸ் பாருங்க. விப்ரன்ஸ் வந்தோடனே நான் விப்ரன்ஸை கூட்டினோடனே பாருங்க 100ல் வச்சுக்கிறேன். ஒரு லேயர் ஒன்று ஒட்டோவா வந்திக்குது. நாங்கள் விப்ரன்ஸை கிளிக் பண்ணோடனே ஒரு லேயர் ஒன்று ஒட்டோவா வந்திக்குது, கிரியேட் ஆகிக்குது. நான் அந்த லேயரை நாங்கள் போடலை. சரியா, இதை நான் ஆஃப் பண்ணால் உங்களுக்கு விளங்குறைக்கும். இந்த இதை ஒன் பண்ணினா உள்ள கலர் சேஞ்சையும் ஆஃப் பண்ணினா உள்ள கலர் சேஞ்சையும் உங்களுக்கு பார்த்துக்கொள்றதுக்கு. இப்போ நான் இது ஒன் பண்ணிக்கிறேன், இது ஆஃப் பண்ணிக்கிறேன். சரியா, ஒன் பண்ண உடனே இதை கலர் சேஞ்ச் மாறிக்கிறது எங்களுக்கு பார்க்கறதுக்கு. உங்களுக்கு தெளிவாக பார்க்கறதாக இருந்தால் இந்த மேக கூட்டத்தை பாருங்க. இந்த மேக கூட்டத்துக்கும் இந்த இதுக்கும் இடையில உள்ள கலர் சேஞ்ச் உங்களுக்கு பார்த்துக்கொள்றதுக்கு இதை ஒன் பண்ண உடனே இந்த கலர் சேஞ்ச் டிஃபரெண்ட் ஆகிக்கிறது பார்க்கறதுக்கு ஒரு ரியல் லுக் கொண்டு வாரத்தை பார்க்கலாம். இது நான் சொல்லுவோம் விப்ரன்ஸ். இப்போ ஸ்டெச்சுரேஷனை நாங்கள் செய்யறதாக இருந்தால் நான் இதை ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிட்டு ஸ்டெச்சுரேஷனை செய்யக்கொள்ள இதையும் எங்களுக்கு கூட்டிக்கொள்ளலாம், ஸ்டெச்சுரேஷனையும் கூட்டிக்கொள்ளலாம். இதுலேயும் ஒரு கலர் சேஞ்சுன்னு வரும். சரியா, ஸ்டெச்சுரேஷனை கூட்டிக்கொள்ள கலர் சேஞ்சுன்னு வரும். ஆனால் இதுக்கு இந்த நாங்கள் விப்ரன்ஸை செலக்ட் பண்ணதுனால இதுவும் அப்ளை ஆகுதுன்னா இதே கலர் இதில் தான் அப்ளை ஆகும். இதே லேயரில் தான் அப்ளை ஆகும் இந்த ஸ்டெச்சுரேஷனும். நான் ஸ்டெச்சுரேஷனை 100க்கு வச்சு இதை நாங்கள் 0க்கு வச்சு நாங்கள் 0க்கு வச்சு நாங்கள் ஸ்டெச்சுரேஷனை 100 வைக்க பார்க்கறதுக்கு ஏலும். இதில் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஒரு கலர் ஒன்று வந்திக்கிறது பார்க்கறதுக்கு ஏலும் இந்த ஸ்டெச்சுரேஷனை நாங்கள் கூட்டக்கொள்ள. ரைட், இதை கூட்டக்கொள்ள ஆர்டிஃபிஷியல் கலர் ஒன்று வாரத்தை பார்க்கலாம். இதை நாங்கள் 0வாக மாற்றினோடனே இது பிளாக் அண்ட் ஒயிட்டுக்குள்ளே மாறுது. ரைட், அப்போ நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்றால் 2டையும் எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொள்றதுக்கு ஏலும். அந்த 2ம் என்ன செய்யும் என்றால் இந்த குறிப்பிட்ட அந்த லேயரில் புதிய ஒரு லேயரில் வந்திக்கிறது பார்க்கலாம். இப்போ நாங்கள் இதை விப்ரன்ஸை என்ன செய்யலாம், கூட்டி குறைக்கலாம். இதே நேரம் ஸ்டெச்சுரேஷனையும் கூட்டி குறைக்கலாம். கூட்டி குறைச்சி எங்களுக்கு கலரை ஒரு ரியல் கலர் ஒன்றை எடுக்கிறதுக்கு ஏலும். ஒரு சாதாரண ஃபோட்டோ ஒன்று எடுத்தாலும் அதுக்கு ஒரு நல்ல ஒரு கண்ணை கவரக்கூடிய ஒரு கலர் ஒன்று எடுக்கிறதுக்கு ஏலும் அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி. இப்போ நாங்கள் அதை எப்படி எடுத்தோம்னு சொன்னால் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்து விப்ரன்ஸ் என்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நாங்கள் அந்த கலரை எடுத்தோம். ரைட், உங்களுக்கு விளங்கியுமே நினைக்கிறேன்.